கனிஷ்கா ட்ரீம் சேனல் நேயர்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள். ஸ்பெஷல் சைல்டு இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு மட்டும் ஏன் பார்த்து பார்த்து இப்படி ஒரு குழந்தைய கொடுத்துட்ட, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், முன்னோர்கள் என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்ட்டு அழுது புலம்புவாங்க. உண்மைதாங்க. ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையில் இப்படி ஒரு குழந்தையோட போராட்டம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம்தான். என்ன பண்ணுறது, பிறந்துட்டாங்க. சில பேருக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கும், சில பேருக்கு சில உடம்பு சூழ்நிலையால், அதாவது ஜுரம் ஃபிட்ஸ் வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையால் மாற்றுத்திறனாளியாக அவங்க மாறி இருக்கலாம். குழந்தைங்க பிறந்துட்டாங்க, நம்மளை நம்பி பிறந்துட்டாங்க. நாம் என்னைக்கு அந்த குழந்தை நம்மளுடைய குழந்தை, நம்ம குழந்தைக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம குழந்தை நிலைமை இப்படி தான் அப்படின்ட்டு பெற்றவங்களா இருக்கிற நாம என்னைக்கு நம்ம குழந்தையுடைய சூழ்நிலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் நம்ம குழந்தையும் நமக்கு பாரமா இருக்க மாட்டாங்க. நம்ம குழந்தை நிலைமை நம்ம ஒத்துக்க முடியாததான். என் குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு எந்த ஒரு அம்மாவாலையும் எந்த ஒரு அப்பாவாலையும் ஒத்துக்கவே முடியாதுதான். ஆனா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம குழந்தைங்க நம்மளை நம்ம கிட்ட என்ன எதிர்பார்த்து வந்திருப்பாங்க? நம்ம குழந்தைங்க அன்பை மட்டும் எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. என்ன பண்ணுறது, நாம் அந்த சூழ்நிலையில் பிறந்திருந்தா, நம்ம அப்பா அம்மா விட்டுட்டு போயிருந்தா நம்ம அனாதையாக தானே இருந்திருப்போம். அப்போது நம்மளை நம்பி அந்த குழந்தை பூலோகத்துக்கு வந்தாச்சு. அப்போ அந்த குழந்தைய நாம் என்ன பண்ணணும், அந்த குழந்தையுடைய சூழ்நிலையை நாம் ஒத்துக்கிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த குழந்தையை இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி வளர்த்து ஆளாக்கணும், அந்த குழந்தைகிட்ட ஏதாவது திறமைகள் இருக்கா அப்படின்ட்டு அலசி ஆராய்ச்சி நம்ம குழந்தையை இந்த சமுதாயத்தில் நல்லபடியாக வளர்த்து ஒரு திறமைசாலியாக இந்த சமூகத்துக்கு நாம் காமிக்கணும் அப்படின்னு நம்ம எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம். உண்மையிலாங்க. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நம்மளை தேடி வராது, நாம் தான் அந்த சந்தோஷத்தை உருவாக்கிக்கணும். யோசிக்கலாமா? என்றும் அன்புடன் உங்கள் உமாமகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.